மார்ச் 11 தவக்காலம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 7 முதல் 15 வரை. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. ஜெபம் என்பது நம் கோரிக்கைகளை பட்டியலிடுவது அல்ல. நம் சொந்த விருப்பங்களை செயல்படுத்த வைக்கும் கருவியும் அல்ல. மாறாக, கடவுள் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை தேர்ந்து தெளிந்து அதனை செயல்படுத்துவதற்கான வல்லமையை கேட்பது. வேறு வகையில் சொல்லப்போனால், நம் விருப்பத்துக்கு ஏற்ப கடவுளை மாற்றுவது அல்ல ஜெபம். மாறாக, கடவுளின் விருப்பத்திற்கேற்ப நம்மை மாற்றுவதே ஜெபம். அத்தகைய ஜெபம் எவ்வாறு அமைய வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். எதற்காக இயேசு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இயேசு வாழ்ந்த காலத்தில் யூத மக்கள் வாழ்க்கையில் நாள்தோறும் இடம்பெறுவதை அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓதிய இறைவேண்டல். அதன் அர்த்தம் பொது இடங்களில் மக்களிடமிருந்து நல்ல பெயர் வாங்குவதற்காக அவர்கள் செய்தார்கள். இதனை மாற்று சிந்தனையாக தான் இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யூத மரபுக்கு ஏற்றவாறு இதில் 7 விண்ணப்பங்கள் அடங்கியுள்ளது. முதல் 3 விண்ணப்பங்கள் கடவுளை பற்றியவை. அடுத்த 4 மானிட தேவைகள் பற்றியவை. முதல் 3 விண்ணப்பங்கள் கடவுளின் இறையாட்சி பற்றியும், கடவுள் செயல்பாடுகளில் இறையாட்சி பற்றியும், அதாவது விண்ணில் விளங்கும் கடவுளின் விருப்பங்கள் மண்ணிலும் பிறக்க வேண்டும் என்ற கோரிக்கை பற்றியும் விளங்குகின்றன. இவை கடவுள் சார்பாக மனிதர் செலுத்தும் 3 அன்பு வேண்டுகோள் என நாம் குறிப்பிடலாம். அடுத்த 4 விண்ணப்பங்கள் அன்றாட மானிட வாழ்விற்கு தேவையானவை. கடவுளின் அன்றாட பராமரிப்பு, பாவ மன்னிப்பு, மீண்டும் பாவத்திற்கு உட்படாதிருக்க இறையருள், தீமைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை போன்றவை பற்றியே இந்த விண்ணப்பங்கள். இயேசு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபம் கடவுள் ஆட்சி புரியும் விண்ணகத்தின் எதிரொலி மக்கள் வாழும் மண்ணகத்தில் நீடித்து ஒலிக்க வேண்டும் என்றும், மக்களின் உணர்வுகள் அனைத்தும் கடவுளை மையப்படுத்தி விண்ணோக்கியதாக விளங்க வேண்டும் என்றும் நமக்கு பாடம் புகட்டுகின்றது. நமது ஜெபம் இன்று இறைவன் விரும்புவது போல் விண்ணோக்கியதாக இருக்கின்றதா, அல்லது நாம் விரும்புவது போல நிறைய காரியங்களை பெறுவது போன்று அமைந்திருக்கின்றதா? சற்று நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். அன்பு தந்தையே இறைவா,
நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறே நாங்கள் அன்றாடம் இறை தந்தையை போற்றவும், அவரிடம் எங்களை அர்ப்பணிக்கவும், எங்கள் தேவைகளை எடுத்துச் சொல்லவும், மன்னிப்பு கொடுக்கவும், மன்னிப்பு கேட்கவும், ஜெபிப்பதற்கான ஆர்வத்தை உமது தூய ஆவியினருளால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்தும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.